திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த என்என் கண்டிகை பகுதியில் குடும்பத்துடன் காரில் சென்ற 6 பேர் கொசஸ்தலை ஆற்றின் வெள்ளப்பெருக்கில் காருடன் அடித்துச் செல்லப்பட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலோடு காத்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. அவரிடம் கேட்கலாம். பாலாஜி, குடும்பத்துடன் காரில் அடித்துச் செல்லவர்கள் மீட்கப்பட்டுள்ளார்களா? அவர்களை தேடும் பணி எவ்வாறு இருக்கிறது? அது குறித்த தகவல்களை பகிருங்க. அதாவது தற்போது குடும்பத்துடன் காரில் சென்ற முனுசாமி, யஷ்வந்த், 4 வயது சிறுவன் யஷ்வந்த் மற்றும் ஈஸ்வர அம்மாள், கஜேந்திரன், மனோகரன் மனோகரன், கோதண்டம் ஆகிய 6 பேர் ஒரே காரில் குடும்பத்துடன் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் ஆந்திரா 5 பேர் ஆந்திரா மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. இவர்கள் குடும்பத்துடன் காருக்கு உறவினர் வீட்டுக்கு அந்த பகுதியாக சென்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. காருடன் செல்லும் போது தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொசஸ்தலை ஆற்றிலிருந்து சாலை மேல் வெள்ளம் போல் தண்ணி பாயதால் அதை அந்த சாலையை இவர் கடக்கும் போது காருடன் ஆற்றில் அடித்து சென்றனர். மேலும் தற்போது 5 பேரை மீட்டு இருக்காங்க. அந்த 5 பேர் அந்த 4 வயது சிறுவன் உட்பட 5 பேர் தற்போது தீயணைப்பு துறையினர் மீட்கப்பட்டிருக்காங்க. கோதண்டம் என்றவர் தற்போது தேடுதல் பணியில் ஈடுபட்டு வராங்க. இப்போ கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியில அதிகாரிகள் ஆய்வு நடத்தி கொண்டிருக்கிறார்களா? தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் சாம்சன் தற்போது அந்த மீட்கும் பணி மற்றும் ஆய்வு பணியில் ஈடுபட்டு வராங்க. மற்றும் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் கோ ஹரி சம்பவ இடத்து விருந்து தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தற்போது அங்க ஆய்வு பணியில ஈடுபட்டு வராங்க. மேலும் அந்த ஒருவரை காருடன் இப்ப தற்போது அவரை ஆற்றில் எந்த பகுதியில் இருக்கிறார் என்று தெரியவில்லை. தற்போது மேலும் தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு படை அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் தேடுதல் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வராங்க. கோதண்டன் என்பவர் தற்போது வரை உயிரோடு இருக்கிறாரா இல்ல காருடன் இறந்து விட்டாரா என்ற தகவல் தற்போது கிடைக்கவில்லை. மேலும் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வராங்க.